It's story time. இழந்த வைர நகைய ஒரு நகை வியாபாரி எப்படி மீட்டு எடுத்தார்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. தரம்பூருங்கிற ஊரில் ஒரு வைர நகை வியாபாரி இருந்தார். அவர் பேர் நடேசன். அவரோட கடையில் புதிய வைர நகைகளை வாங்கவும் முடியும், வேண்டான்னு நினைக்கிற பழைய வைர நகைகளை விற்கவும் முடியும். அவர் ரொம்ப நேர்மையான முறையில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அவருக்குன்னு நிரந்தர வாடிக்கையாளர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அவரோட கடைக்கு தரம்பூருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஊர்லேருந்து ஒரு பண்ணையார் வந்திருந்தாரு. அவர் பேரு பட்டாபி. அவர் நடேசன்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, எங்க ஊர்ல ஒரு பெரிய விவசாய நிலம் விற்பனைக்கு வருது, அதை வாங்குறதுக்கு என்கிட்ட இப்ப போதுமான பணம் இல்ல, அதனால என்னோட மூதாதையர்கள் விட்டுட்டு போன ஒரு வைர நகைய நான் விற்கலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். இந்த வைர நெக்லஸ் என்ன விலைக்கு போகும்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வைர நெக்லஸை நடேசன் கிட்ட காட்டினாரு. நடேசன் அந்த வைர நெக்லஸை வாங்கி ஆராய்ஞ்சு பார்த்தாரு. அதுல இருந்த கற்கள் எல்லாம் உண்மையான வைரக்கற்கள் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. வைரக்கற்களுக்கு தனியா மதிப்பு போட்டு அது கூட அந்த நெக்லஸ்ல இருந்த தங்கத்தோட விலையையும் சேர்த்து ரொம்ப பழமையான நகைங்கிறதையும் கணக்குல எடுத்துக்கிட்டு 500 தங்க காசுகளுக்கு இந்த வைர நெக்லஸை விற்க முடியும் அப்படின்னு பட்டாபி கிட்ட சொன்னாரு. பட்டாபி இப்ப நடேசன் கிட்ட, எனக்கு உங்க கடைய பத்தியும் நீங்க நேர்மையான முறையில வியாபாரம் செய்யறத பத்தியும் நல்லா தெரியும், அதனால இந்த நெக்லஸ் இப்போதைக்கு உங்ககிட்டயே இருக்கட்டும். ஒரு 10-15 நாளைக்குள்ள இந்த வைர நெக்லஸை விற்று எனக்கு தங்க காசுகளை கொடுத்தீங்கன்னா நான் நிலம் வாங்கறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நடேசன் அவர்கிட்ட, இந்த வைர நெக்லஸை நானே வச்சுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி 10-15 நாளைக்குள்ள இந்த நகையை விற்க முடியாது. 500 பொற்காசுகளை கொடுத்து இந்த நகையை வாங்குற பணக்காரங்க இந்த ஊர்ல கம்மி. ரொம்ப அவசரப்பட்டு விற்கிறோன்னு தெரிஞ்சா அவங்க 500 பொற்காசுகள் கொடுத்து இதை வாங்க மாட்டாங்க. 300 பொற்காசுகளுக்கு தரியான்னு நம்மகிட்டயே கேட்பாங்க. 500 பொற்காசுகள் மதிப்புள்ள ஒரு நகையை 300 பொற்காசுகளுக்கு விற்கிறது உங்களுக்கும் நல்லதில்ல, என்னோட வியாபாரத்துக்கும் நல்லதில்ல, அதனால 2 மாசத்துக்குள்ள இந்த நகையை விற்று நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னாரு. பட்டாபிக்கும் அது சரின்னு தோணுச்சு. அதனால அவரு நடேசன் கிட்ட தன்னோட வைர நகையை கொடுத்துட்டு தன்னோட ஊருக்கு போய் சேர்ந்தாரு. நடேசன் தன்னோட நகை கடையிலேயே பட்டாபி கொடுத்த வைர நெக்லஸை ஒரு காட்சி பொருளா வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பணக்கார வாடிக்கையாளர் தன்னை தேடி வந்தாலும் அவருக்கு இந்த நகை மேல ஒரு ஈர்ப்பு இருக்கா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்து வந்த 1 மாசமும் அவரால் அந்த வைர நகையை விற்க முடியல. இந்த சமயத்துல தான் அந்த நாட்டோட அமைச்சர் ரகுவீர பட்டர் நடேசனோட கடையை தேடி வந்தாரு. அவர்கிட்ட இந்த வைர நெக்லஸை காட்டலாமா வேண்டாமான்னு நடேசன் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. ஏன்னா ரகுவீர பட்டர் அவ்வளவு நல்லவர் இல்ல. எப்படியாவது மற்றவங்களை ஏமாத்துறதையே அவரு முழு நேர தொழிலா வச்சிருந்தாரு. ஆனா அந்த நகைக்கடையிலேருந்து கிளம்பும்போது நடேசன் காட்சிப்படுத்தி வச்சிருந்த பட்டாபியோட வைர நெக்லஸை ரகுவீர பட்டர் பார்த்துட்டாரு. அவரு உடனே நடேசன் கிட்ட, இந்த வைர நகை விற்பனைக்கா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. நடேசன் கொஞ்சம் யோசிச்சு, யார் 500 பொற்காசுகளை கொடுத்தாலும் அவர்கிட்ட இந்த நகையை நாம விற்க போறோம், அந்த 500 பொற்காசுகளை ரகுவீர பட்டரே கொடுத்தா கூட நகையை வித்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல, ஆமா இது விற்பனைக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வைர நெக்லஸோட விலையையும் சொன்னாரு. ரகுவீர பட்டர் அந்த வைர நெக்லஸை வாங்கி கொஞ்ச நேரம் திருப்பி திருப்பி பார்த்தாரு. அவரு நடேசன் கிட்ட, நெக்லஸ் என்னவோ நல்லா தான் இருக்கு, இதுல இருக்கிற வைரங்கள் எல்லாம் உண்மையான வைரங்களான்னு நீங்க சோதிச்சு பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. வைரங்களோட உண்மைத்தன்மையை நடேசன் சொன்னதும் ரகுவீர பட்டர் அவர்கிட்ட, 400 பொற்காசுகளுக்கு தர்றதா இருந்தா இப்பவே இந்த நகையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நடேசன் அவர்கிட்ட, நகையோட உரிமையாளர் தான் 500 பொற்காசுகள்ங்கிறத முடிவு பண்ணி இருக்காரு, அதை கம்மி பண்றதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது,
500 பொற்காசுகளுக்கு இதை வாங்கிக்கிறதா இருந்தா இப்பவே நான் இதை உங்களுக்கு விற்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப ரகுவீர பட்டர் அவர்கிட்ட, அப்படின்னா நீங்க ஒன்னு செய்யுங்க, இப்பவே இந்த நகையை எடுத்துக்கிட்டு என்னோட என் வீட்டுக்கு வாங்க. என்னோட மனைவிக்கு இந்த வைர நெக்லஸ் பிடிக்குதான்னு நான் பார்க்கறேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா 500 பொற்காசுகள் கொடுத்து நானே இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நடேசனும் அந்த வைர நெக்லஸை எடுத்துக்கிட்டு ரகுவீர பட்டர் கூட அவரோட வீட்டுக்கு கிளம்பினாரு. அமைச்சரோட வீட்டுக்கு வந்ததும் ரகுவீர பட்டர் நடேசன் கிட்ட, நீங்க வரவேற்பறையிலேயே காத்துக்கிட்டு இருங்க, நான் போய் இந்த நெக்லஸை என்னோட மனைவி கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டேந்து வைர நெக்லஸை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாரு. ஆனா ரகுவீர பட்டரோட வீட்டுக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் 2 வாசல்கள் இருக்கிறது நடேசனுக்கு தெரியாது. நடேசன் கிட்டேந்து நகைய வாங்கி தன்னோட மனைவி கிட்ட கொடுத்துட்டு பின்வாசல் வழியா ரகுவீர பட்டர் அரண்மனைக்கு போய் அரசவை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க ஆரம்பிச்சாரு. ரகுவீர பட்டரோட வீட்டு வரவேற்பறையில ரொம்ப நேரமா அமைச்சருக்காக காத்துக்கிட்டு இருந்த நடேசன் மெதுவாய் எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள போக முயற்சி செஞ்சப்போ அங்க இருந்த பாதுகாவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தினாங்க. அமைச்சரை பார்க்கணும் அப்படின்னு நடேசன் சொன்னதுக்கு, அமைச்சர் இப்ப அரண்மனையில அரசவை நிகழ்ச்சிகள்ல இருப்பாரு, அவரு இங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க நடேசனை திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க. நடேசன் பெரிய ஏமாற்றத்தோட தன்னோட கடைக்கு திரும்ப வந்தாரு. கையில பணத்தை வாங்காம வைர நெக்லஸை கொடுத்தது தன்னோட தப்பு தான் அப்படின்னு அவரு நினைச்சாரு. 500 தங்க காசுகள் அவருக்கும் ஒரு பெரிய தொகைதான். இப்ப அமைச்சர் அந்த நெக்லஸையோ அதுக்கு உண்டான பணத்தையோ திரும்ப தரலன்னா பட்டாபிக்கு நடேசன் தான் 500 பொற்காசுகளை தர மாதிரி ஆயிடும். இதை நினைச்சாலே நடேசனுக்கு ரொம்ப பயமாயிருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு தடவை அமைச்சரோட வீட்டுக்கு போனப்பவும் அமைச்சரை நடேசனால பார்க்க முடியல. அன்னைக்கு ராத்திரி முழுக்க நடேசனால தூங்கவே முடியல. ஏன் தப்பு என்ன இருக்கு இதுல? நேர்மையா வியாபாரம் செய்ய நினைச்சது ஒரு தப்பா? 500 தங்க காசுகளை இப்ப பட்டாபிக்கு எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு பலவிதமான யோசனைகளோட அவரு தூங்காம அன்னைக்கு ராத்திரி பொழுத கழிச்சாரு. காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு முதல் வேலையா மறுபடியும் அமைச்சரோட வீட்டுக்கு போனாரு. அமைச்சர் ரகுவீர பட்டர் அப்பதான் அரண்மனைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்த உடனே நடேசன் அவர்கிட்ட, நீங்க அந்த வைர நெக்லஸை வாங்கிக்க போறீங்களா இல்லையான்னு முடிவு செஞ்சிட்டீங்களா? ஒருவேளை நீங்க வாங்கிக்கலன்னா நெக்லஸை திரும்ப எங்கிட்ட கொடுத்துடுங்க. நீங்க வாங்கிக்கிறதா இருந்தா 500 பொற்காசுகளை கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. ரகுவீர பட்டர் இப்ப நடேசன் கிட்ட, என்ன வைர நெக்லஸ்? நீங்க ஏதோ ஒரு வைர நெக்லஸை என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி வந்து கேக்குறீங்க அப்படின்னு கேட்டதும் நடேசனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நேத்து வைர நெக்லஸை எடுத்துக்கிட்டு வந்து அவரோட வீட்டு வரவேற்பறையில தான் உக்காந்துருந்ததை அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நடேசன் முயற்சி செஞ்சாரு. ஆனா ரகுவீர பட்டர் அதை கேட்கற மாதிரியே இல்ல. நேத்து முழுக்க நான் அரசவை நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு அரண்மனையிலேயே தான் இருந்திருக்கேன், இதை என்னால எங்க வேணா நிரூபிக்க முடியும். மரியாதையா இப்ப நீங்க இங்கேந்து போறீங்களா இல்ல காவலர்களை வர சொல்லி உங்களை சிறையில அடைக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. இப்ப நடேசனுக்கு அமைச்சரோட தீய எண்ணம் தெரிஞ்சு போச்சு. இனிமே அவர்கிட்டேந்து வைர நெக்லஸை திரும்ப வாங்க முடியாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப நடேசனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை நீதிபதி வருணன் மட்டும்தான். வருணனும் நடேசனும் ஒரே பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சவங்க. நடேசன் மாதிரியே வருணனும் ரொம்ப நேர்மையானவரு. நடேசன் தன்னோட கடைக்கு கூட போகாம நேர நீதிபதி வருணனோட வீட்டுக்கு போனாரு. நடந்ததை எல்லாத்தையும் வருணன் கிட்ட சொல்லி எப்படியாவது தன்னோட வைர நெக்லஸை மீட்டு கொடுக்க சொல்லி கேட்டாரு. வருணன் நடேசன் கிட்ட, ரகுவீர பட்டர் நல்லா திட்டம் போட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம எந்த விதமான சாட்சியங்களும் இல்லாம தான் உங்ககிட்டேந்து வைர நெக்லஸை வாங்கிக்கிட்டு இருக்காரு. நியாயமான வழியில அவர்கிட்டேந்து அந்த வைர நெக்லஸை நம்மால திரும்ப வாங்க முடியாது. நாளைக்கு எங்க வீட்டுல நடக்கிற ஒரு விழாவுக்கு ராஜாவும் அமைச்சர்களும் இங்க வராங்க. என்னால அவர்கிட்ட பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா தகுந்த ஆதாரமோ சாட்சியோ இல்லாம பேசினாலும் பயனில்லைங்கிறது வருணனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அவரு அப்போதைக்கு நடேசனோட வைர நெக்லஸை மறந்து விழா ஏற்பாடுகளை கவனிக்கிறதுக்கு போனாரு. அடுத்த நாள் காலையில நீதிபதி வருணனோட வீட்டுல நடந்த விழாவுக்கு அமைச்சர்களும் அந்த நாட்டு ராஜாவும் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. அமைச்சர்கள் வரும்போது அவங்க எடுத்துக்கிட்டு வந்த குடை நீதிபதி வருணனோட கவனத்தை கவர்ந்துச்சு. ஒவ்வொரு குடையிலையும்
அந்தந்த அமைச்சர்களோட பேரை பொறிச்சிருந்தாங்க. அமைச்சர்கள் தங்களோட செருப்புகளையும் குடையையும் விருந்து மண்டபத்துக்கு வெளியே விட்டுட்டு எல்லாரும் விருந்து மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. ராஜாவோட பாதுகாவலர்களும் அமைச்சர்களோட உதவியாளர்களும் தனியா ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நீதிபதி வருணனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அவர் விருந்து மண்டபத்தை விட்டு வெளியே வந்து அங்க அடுக்கி வச்சிருந்த குடையில ரகுவீர பட்டரோட குடைய கண்டுபிடிச்சு எடுத்தாரு. அமைச்சர்களோட உதவியாளர்கள் காத்துக்கிட்டு இருந்த இடத்திலேந்து ரகுவீர பட்டரோட உதவியாளரை அவரு வரவழைச்சாரு. அவரு அந்த உதவியாளர்கிட்ட, இந்த குடையை எடுத்துக்கிட்டு நேர நீ அமைச்சர் ரகுவீர பட்டரோட வீட்டுக்கு போ. ரகுவீர பட்டர் அவரோட மனைவி கிட்ட நேத்திக்கு ஒரு வைர நெக்லஸ கொடுத்திருக்காரு, அதை எங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்காக வாங்கிக்கிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டேந்து அந்த வைர நெக்லஸ வாங்கி உடனே எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அந்த உதவியாளரும் ரகுவீர பட்டரோட குடையை எடுத்துக்கிட்டு நேர அவரோட வீட்டுக்கு போய் ரகுவீர பட்டரோட மனைவி கிட்ட நேத்திக்கு அவர் கொடுத்துட்டு போன வைர நெக்லஸ அவரோட நண்பர்களுக்கெல்லாம் காட்டுறதுக்காக வாங்கிக்கிட்டு வர சொன்னாரு. எல்லாரும் சீக்கிரமாவே விருந்து முடிஞ்சு கிளம்பிடுவாங்கங்கிறதுனால அவரோட குடையவே கொடுத்து உடனே வாங்கிக்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ரகுவீர பட்டரோட உதவியாளரை ஏற்கனவே அவரோட மனைவிக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவரு கொண்டு வந்த குடையும் ரகுவீர பட்டரோட குடை. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. வீட்டுக்குள்ள போய் நடேசன் கொண்டு வந்து கொடுத்த பட்டாபியோட வைர நெக்லஸை எடுத்துக்கிட்டு வந்து ரகுவீர பட்டரோட உதவியாளர்கிட்ட கொடுத்தாங்க. அவரும் அந்த வைர நெக்லஸை வாங்கி கொண்டு போய் நீதிபதி வருணன்கிட்ட கொடுத்தாரு. விருந்து முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போன அப்புறம் நீதிபதி வருணன் நடேசனை வர சொல்லி அந்த வைர நெக்லஸை அவர்கிட்ட கொடுத்தாரு. நடேசன் அவர்கிட்ட, எப்படியோ பேசி ரகுவீர பட்டர்கிட்டேந்து இந்த வைர நெக்லஸை வாங்கிட்டியே, நீ பயங்கர திறமசாலிதான் அப்படின்னு சொன்னப்போ வருணன் சொன்னாரு, நியாயமான வழியில இந்த நெக்லஸை அவர்கிட்டேந்து வாங்கி இருக்க முடியாது. அவர் எப்படி அநியாயமா இந்த நெக்லஸை உங்ககிட்டேந்து வாங்கினாரோ அதே மாதிரி ஒரு அநியாயமான வழியில தான் இந்த நெக்லஸை நான் மறுபடியும் அவர்கிட்டேந்து வாங்கினேன். இந்த நெக்லஸ்ல ஒவ்வொரு வரிசையிலையும் எவ்வளவு வைரம் இருக்கு, மொத்தமா இந்த நெக்லஸ்ல எவ்வளவு வைரம் இருக்குங்கிறது கூட அவருக்கு தெரியாது. அதனால என்னோட நெக்லஸ் ஒன்று காணாம போயிடுச்சு அப்படின்னு அவரால் புகார் கொடுக்கவும் முடியாது. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இந்த விஷயத்தை இதுக்கு மேல அவரு பெருசுபடுத்த மாட்டாரு, அப்படியே விட்டுடுவாரு அப்படின்னு சொன்னாரு. இப்பவும் நடேசனோட வைர நகை கடையில பட்டாபியோட வைர நெக்லஸ் காட்சி பொருளா இருக்கு. ரகுவீர பட்டர் அடுத்த தடவை அந்த கடைக்கு வந்தப்போ அந்த வைர நெக்லஸை பார்த்தாரு. ஆனா நீதிபதி வருணன் சொன்ன மாதிரியே எதுவும் சொல்ல முடியாம நடேசனை முறைச்சு பார்த்துக்கிட்டே அவரு கடையை விட்டு வெளியே போனாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.